பொய் சொல்றதுக்கும் மாத்தி பேசுறதுக்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி ஃபேக்ட மோல்ட் பண்றதுக்கும் அவங்களுக்கு இன்னொருத்தர் சொல்லி தர அவசியம் இல்ல. This is too much பூஜா. சத்தியமா இத நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கல. நானும் தான் மாமா. அத்தையை நான் எங்க அம்மாவுக்கு மேல நினைச்சேன், கடவுளுக்கு மேல நம்பினேன். அவங்க கிட்ட நான் இதை எதிர்பார்க்கல. என் புருஷன் கொடுத்த ஏமாற்றத்தை தாங்க முடியாம தவிச்சிட்டு இருக்கேன் நான். இப்போ ஒட்டு மொத்த குடும்பமும் சேர்ந்துக்கிட்டு என் குடும்பத்தை இல்லாம செஞ்சுட்டீங்களே, என்ன அனாதையா ஆக்கிட்டீங்கல்ல. நாளைக்கு எனக்கு குழந்தை பிறக்க போது மாமா. பிரசவம் முடிச்சு டாக்டர் குழந்தைய வெளியே எடுத்துட்டு வரும்போது யார் அத முதல்ல கையில வாங்க போறாங்க? என் பேர குழந்தை அள்ளி எடுத்து முதல் புத்தம் கொடுக்க போறது யாரு? பொறுக்க போற குழந்தைய பாக்குற நிமிஷம் எல்லாம் எங்க அம்மாவை முழுகிட்டு போறதா, எங்க அம்மாவை முழுகிட்டு போறதான்னு என் மனசுல தோடாதுங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? பூஜா ப்ளீஸ் வேண்டாம், தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாத. உன் கோபம், வருத்தம், துக்கம் எல்லாமே எனக்கு புரியுது. இந்த பாரு, நீ பேசுறது எதுவுமே நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனா எல்லாத்துக்கும் ரெண்டு பக்கம் இருக்கு. ஆனா எல்லா உண்மைக்கு சாட்சி இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது. மனசாட்சிக்கு மதிப்பு கொடுத்து வாழ்றவனா இது உனக்கும் தெரியும். போதுங்க அத்தை, போதும். உங்களை தெரிஞ்சுக்கிட்டு, உங்க மனசாட்சியை தெரிஞ்சுக்கிட்டு, உங்க தர்ம நியாயத்துக்கெல்லாம் கட்டுப்பட்டு இத்தனை காலமா நீங்க சொல்றதையெல்லாம் கேட்டுக்கிட்டு வாழ்ந்த பாருங்க. நீங்க சொல்றதெல்லாம் சரியா இருக்கும்னு மனசார நம்பின பாருங்க. ஏன் புதிய செருப்பால அடிக்கணும்? தயவு செஞ்சு போயிடுங்க. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட நிக்காதீங்க. பூஜா வேணா, இந்த நேரத்துல வார்த்தை விட்டுறாத. வேற எந்த நேரத்துல பேச சொல்றீங்க பெரியப்பா? இதுக்காக முகூர்த்தம் பார்த்துட்டு இருக்க சொல்றீங்களா? அந்த ஜிபி பார்த்தா பாருங்க நேரம். பழி வாங்கணும்னு முடிவு பண்ணதும் மொத பொடி அம்மா பெரியம்மான்னு தீர்மானிச்சா பாருங்க. எங்க அடிச்சா யாருக்கு வலிக்கும், யாருக்கு அடிக்கிற அடி எல்லாத்த விட பலமா இருக்கும்னு கணக்கு போட்டு பண்ணா பாருங்க. அதே மாதிரி இவங்களை தாக்குறதுக்கு என்ன நாள் பார்க்க சொல்றீங்களா?